எல்லோருக்கும் வணக்கம். டாக் இட் ஈஸி. எதையும் நம்ம ஜாலியாக பேசலாம். ஜாலியாக பேசியே நம்ம பிரச்சனைலாம் நம்ம தீர்த்துக்கலாம். புருஷன் பொண்டாட்டி, காதலன் காதலி, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமியார் மருமக, யார் பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க. ஏன்னா நமக்கு நல்லா பேச தெரியும், நல்லா கேள்விக்கு தெரியும், நல்லா பதில் சொல்லவும் தெரியும். அப்புறம் தீர்த்துக்கலாம்ல. இன்றைக்கி யார் வராங்கன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? கௌதம்ராஜ். கௌதம்ராஜ். என்ன பண்ணுறீங்க? நான் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். அப்படியா? வீட்டில் யார் யார்? வீட்டில் நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, அவங்க ஹஸ்பண்டு. அப்படியா? சரி. வீட்டில் யார் படப்படன்னு பேசுகிறவங்க? வீட்டில் எல்லா வீட்லேயும் அப்பா தானே எப்பவுமே படப்படன்னு பேசுவார். எல்லா வீட்லையும் அம்மா தாங்க படப்படன்னு பேசுவாங்க. இல்லை, எங்கள் வீட்டில் அப்பா தான் ரொம்ப படப்படன்னு எடுத்துலாமா, லோடன்னு எடுத்துலாமா? சில வேலை லோட, சில வேலை படப்பட. அப்படியா? சரி. காலேஜ் நண்பர்களாக யார்? காலேஜ் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர். அப்படி தான் சொல்லணும். ஒருத்தர் 2 பேர் சொல்லிட்டு அப்புறம் காலேஜ் போகணுன்னா நாங்களாம் எதிரி ஆடாங்க. ஆமாம். எப்போ கல்யாணம் உங்களுக்கு? யார்? எப்போ கல்யாணம்னா யாருக்கா? எனக்கு இன்னும் செட் ஆகலை. செட் ஆகல? இல்லை, கல்யாணம் செட் ஆகலை. இல்லை, ஏதோ க்ளூ கொடுக்குறிய. கல்யாணன்ற அந்த ஐடியா வந்து நம்ம மனசுக்கு இன்னும் செட் ஆகலைன்ற. கல்யாணம்லாம் ஐடியா இல்லை, அது தலையெழுத்து. நடந்தாகும். அப்பப்போ நடந்தோம். வீட்டிலேருந்து யார் வந்துருக்குது? வீட்டிலேருந்து அப்பா வந்திருக்காரு. அப்பா வந்திருக்காரு. அப்பா நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? அப்பாவை அப்பா அப்பாவை அப்பான்னு கூப்பிட்ற ஒரே ஆள் இதான். செல்லமாக கூப்பிடுங்க வர. டேடி, இங்கே வாங்க டேடி. வணக்கம். வணக்கம். உங்கள் பேருங்க? சுப்பிரமணியம் ரவி. சுப்பிரமணியம் ரவி. சுப்பிரமணியம் யார்? அப்பாங்க. அப்பா பேர் தான் முன்னாடி இருக்கணும் எப்பயுமே. அப்பா பேர் தான். இனிஷியலுக்கு ஒரு எழுத்து போட்டால் போதும். ஆமாம். ஆனால் அப்பா மேலே உள்ள பற்றால ஃபுல்லாக. நிச்சயமா. இந்த மாதிரி சொல்கிறது நம்மளாம் எங்கன்னா பாஸ்போர்ட்டில் தான். ஓ, பாஸ்போர்ட்டில் தான் முழு பேர் அப்பா பேரோட போடுறாங்க. கரெக்ட். மற்ற பேர்லாம் ஒரு எழுத்த போட்டால் போதும். இந்த ஆளுக்கு இது போதும். அது கூட போட மாட்டேங்கிறாங்க. அது இருக்குது. ஆமாம். என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுங்கள். ரொம்ப முக்கியமான கம்ப்ளைண்ட் என்னன்னா, ரொம்ப பாசமாக இருக்கார். அது கம்ப்ளைண்ட்னா எப்படின்னா, அது வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கார். என்ன அது பாசமாக இருக்கிறாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குது? திடீர்னு ஒரு நாள் பேசுவார், ரொம்ப நேரம் உட்கார வச்சு. எனக்கு என்னன்னு தெரியல, நீ பாசமா இருக்கியான்னு எனக்கு புரியல, நீ இப்படிலாம் பண்ற, மார்க் கம்மியா வாங்குற காலேஜ்ல நீ இப்படியே வச்சுட்டா நீ வருங்காலத்துல எப்படி நல்ல பெரிய ஆளா வருவ, என்ன எப்படி காப்பாத்துவ நீ? இப்பயே எப்படி இருந்தா நான் சொல்றதை இப்பயே கேட்க மாட்டேங்கிற, அப்புறம் பெரிய ஆளானு எப்படி கேட்ப, அப்ப எப்படி நீ பாசமா இருக்கன்னு நான் நம்புறது அப்படின்னு கேட்பேன். டாக்டர் நீங்க கேளுங்க. பிபி செக் பண்றதுக்கு ஒரு மீட்டர் இருக்குது, பிளட் சுகர்லாம் செக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பாசம் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்குல அப்படி ஒன்று வாங்கி அவர்கிட்ட கொடுத்துருங்கள, அப்பப்போ உங்கள் கையை பிடிச்சி பார்த்துக்குவார் பையன் எவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பாசத்தை வெளிப்படுத்துறீங்க? அப்பா அப்படி நினைக்கிறாரு, தப்பு இல்லை. சரி, வேறு என்ன பாசம் கேட்குறாரு? வேற அவருக்கு எப்படின்னா, இந்த வாட்டி வெட்டிங் டே கூட அவர் என்ன பண்ணாரு? யார் வெட்டிங் டே? அவர் வெட்டிங் டேக்கு தான் சொல்ல எனக்கு மறந்து போயிடுச்சு. வெட்டிங் டே எங்கள் அம்மாவுக்கு மட்டும் நான் விஷ் பண்ணிட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் தான் வெட்டிங் டே மறந்து போச்சு. எங்கள் அம்மாவுக்கு வெட்டிங் டே மட்டும் விஷ் பண்ணுறேன். என்ன அம்மாவுக்கு அப்பாங்க தானே வெட்டிங்க? ஆமாம், அதில் அம்மாவுக்கு மட்டும் விஷ் பண்ண என்ன அர்த்தம்? அவர் டியூஷன் எடுக்க போயிட்டாரு, அதனால எங்கள் அம்மாவுக்கு ஞாபகம் இருந்துச்சு, விஷ் பண்ணிட்டேன். இவருக்கு மறந்துட்டேன். நைட்டு வந்தார், நான் நைட்டு சொல்லிட்டார், 11:15 சொல்லிட்டேன். அவர் தேங்க்யூ சொல்லிட்டு படுத்துட்டார். அன்னைக்கு அப்படியே அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் ஏன் விஷ் பண்ணலன்னு கேட்டால், அப்போ தானே அவர் மேலே ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி இருக்கும். ரவி சார். எஸ் சார். எந்த மாதிரி பாசம் தான் எதிர்பார்க்குறீங்க? இப்போ மழை வருது, வீட்டுக்கு நீங்கள் வரீங்க, என்ன பண்ணுவாங்க உங்கள் வீட்டில்? உங்கள் பையன் இருக்காங்க இல்லையா? ஏன் குறை இருக்கும் போல, ஏன் நினைச்சு வந்தீங்க எனக்கு கேட்போம். அதோட நிறுத்திடுவாங்களா? ஏதாவது தொடச்சிக்கு ஏதாவது தருவாங்களா? அதெல்லாம் அந்த காலம். இப்போ இப்போல்லாம் துண்டு இருந்ததுன்னா தொடச்சிக்க போறாரு. இப்போ நம்ம போய் அப்பான்னு தோட்டி சாம்பிராணி போக போட்டு என்னப்பா என்ன ஆச்சு அதெல்லாம் இல்லை, நான் பண்ணுறேன்னுங்க. இப்போ குழந்தை வரான் நனைஞ்சிட்டாங்கன்னு வந்தா அவனை இன்னும் குழந்தை மாதிரி தான் நினச்சிடும். ஓடி கட்டி அணிச்சு எங்கள் சட்டையாலேயே அவனை தொடச்சி விடுவாங்க. இவன் வார்த்தைக்கு அப்பா நனைஞ்சிட்டு வரையே அப்படியே ஈரமாக சொட்டுதே, ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவன் மாட்டுக்கு ஆர்டினரியாக அப்படியே ஒன்றுமே இல்லாமல் கீபோர்டு வாசின்னு உட்காந்துருக்கான். இப்போ நான் ஒரு 20 நாள் அவுட்டோர் போயிட்டு வரேன். வந்தோடனே எங்கள் பையன் பார்த்தா எதிர்காலத்தில் என்னப்பா எப்படி எப்போ நீங்கள் அவ்வளோதான். அப்படியே கட்டி அணைச்சி அதுக்கு ரீ ரெக்கார்டிங் வாட்சி மகனே அப்பா இதெல்லாம் இல்லை, முடியாது. ஆனால் பசங்கிட்ட இருக்கு, நம்ம பசங்கிட்டயா அந்த கட்டி அணைக்கலையே தவிர. ஆனால் உள்ளுக்குள்ள அப்பா கஷ்டப்பட்டு வராரு, வேலை பார்த்து வராரு, குடும்பத்துக்காக உழைக்கிறாரு, அதை உணர்றாங்க. எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம அதுக்கு தான் மீட்ரு வேணும். அவர்கிட்ட பாசத்தை தெரிஞ்சுக்க. மழை ஒன்று சொன்னீங்க, நினைஞ்சு வந்தேன், கண்டுக்க மாட்டான், டவல் எடுத்து கொடுக்குறது. வேற என்ன? இப்போ நான் டியூஷன் சென்டர் வச்சு நடத்துறேங்க. என்கிட்ட 100-150 பேர் படிக்கிறாங்க. அவன் பிஇ படிச்சிருக்கான், சூப்பராக மேத்ஸ் போடுவான். அந்த பேப்பரை கரெக்ட் பண்ணி கொடுறான்னு சொல்லுவேன் சார்.
அந்த பேப்பரை கரெக்ட் பண்ணி கொடுத்தான்னு இதில் நீங்கள் ஒரு உதவியாளர் வச்சுருக்கீங்க, அவருக்கு மாதம் சம்பளம் தரீங்க, இந்தப்பா இந்த 50 பேப்பரை திருத்து வேலை போகிற அப்படின்னா அவர் தன்னுடைய வேலையாக நினச்சி பண்ணுவார். பையன் வந்து உங்களை மாதிரி இந்த குடும்பத்தினுடைய இன்னொரு தலைவன். தலைவனா எந்த வேலை செய்கிறாங்கிற? தலைவனா சாப்பிடுவேன். தலைவனா சாப்பிடுவான். நல்ல பாயிண்ட். தலைவனா செலவு பண்ணுவேன். ஆமாம். வேற என்னென்ன? நான் அவர் டியூஷன் எடுக்க சொன்னாரு, நான் டியூஷன் எடுக்கிறேன். அதை சொன்னாரா இல்லையா பாருங்க. ஃபீஸ் பூரா இவர் தானே வாங்கிக்கிறாரு. ஃபீஸ் பூரா வாங்கும்போது வேற என்னெல்லாம் டெஸ்ட் வைக்கிறாரு அப்பா? இப்போ தினமும் வந்து சாப்பிட கேட்கணுன்றாரு. வீட்டுக்கு போனால் குளிச்சியான்னு கேட்கணும்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து என்ன பல் தேய்ச்சியான்னு கேட்கணும்னு சொல்கிறாரு. இதெல்லாம் என்ன எனக்கு தெரியும். ஏற்கனவே அவர் எல்லாத்தையும் பண்ணுவார். கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுவார், கரெக்ட் டைமுக்கு எல்லாம் பண்ணுவார், எனக்கு தெரியும். ஆனாலும் நான் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, கல்ச்சர் இருக்குல்ல, படங்கள்லாம் கூட இப்போது கல்யாண சீன்லாம் காமிக்கிறாங்க. ஒரு 2 பேர் விட்டுருப்பாங்க. என்னன்னா காஃபி சாப்பிட்டீங்களாண்ணா, டிஃபன் சாப்பிட்டீங்களாண்ணா. இதெல்லாம் படத்துக்கு இல்லை, இது நம்ம கல்ச்சரு. வந்தவங்களை கல்யாணத்தில் வாங்க சாப்பிடுங்க, அவங்க தான் வந்துட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் வாங்க சாப்பிட போகிறாங்கல்ல, அப்புறம் ஏன் சாப்பிட. இது மரபு. இதை சொல்லும் போது ஒரு அன்பு இருக்குது, பாசம் இருக்குது. அதை தான் அப்பா எதிர்பார்க்குறாரு. வந்தோடனே சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுப்பாரு, அது வயிறு நிறைஞ்சிடும். நீங்கள் உங்கள் அப்பா எப்படி உங்ககிட்ட பாசமாக நடந்துக்கிட்டார்? அவருக்கு வயசு 85ங்க. எனக்கு இங்கே சின்ன ஒரு புண்ணு வருங்க. ஐயோ இவ்வளோ, ஐயோ என்ன, ஏன் என்னாச்சு என்னாச்சு, என்ன பண்ணுற, என்ன போ உடம்ப நீ பார்த்துக்கிறதே இல்லைப்பா அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுவார். அவர் அழுதுருவாங்க. நிஜம் கேளுங்க. அவ்வளோ பிரியங்க, அவ்வளோ உயிர் முழுக்க பிரியங்க. அதை விட அப்படி பார்த்தா நீங்கள் எதிர்பார்க்கறது பார்த்தா 24 மணி நேரம் அழுதுன்னு பொழுது. ஆமாங்க. என்ன பார்த்தியாச்சு, நல்லா இருக்கா, சந்தோஷமா இருக்கா, மகிழ்ச்சியாக இருக்கா. அதை விட்டுட்டு என் பையன் அழுவே இல்லை, என்னை பார்த்து உங்கள் அப்பா அழுவார். இல்லை இல்லை, அப்படி பாசத்துக்கு அப்பா எப்படின்னு கேட்டிங்க இல்லையா, அதுக்காக நான் சொன்னேன். காலம் மாறுறதால பசங்கள்லாம் கொஞ்சம் மாறுறாங்கன்னு நம்ம விட்டுரும் கூடாதுங்க. பாசத்தை எதிர்பார்க்கணும். இப்போ தான் ஆரம்பித்து போயிட்டு இருக்கு. ஒரு பிரேக் அப்புறம் பேசுவோம். அப்பா அவங்க பாசத்தை டெஸ்ட் பண்ணுறாருன்னு எப்போ தெரியும் உங்களுக்கு? எனக்கு எப்படின்னா 12th படிக்கும்போது தான். இல்லை என்னன்னா எங்கள் அப்பா டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்காரு, நானும் அவர் டியூஷனுக்கு தான் போவேன். அதனால் நான் படிக்காதது கம்மி மார்க் வாங்கினது எங்கள் அப்பா தான் காரணம். நான் காரணம் இல்லை, நான் கெட்டதுக்கு அவர் தான் காரணம். எங்கள் வீட்டுக்கு மாடியில் தான் டியூஷன் இருக்கும். சரி. எனக்கு என்னன்னா சின்ன வயசுலேருந்தே என்னை எழுப்பியே விட மாட்டாங்க வீட்டில். எப்போ பையன் தூங்கட்டும் அப்படின்னு விட்டு எனக்கு அது பழக்கமாகவே மாறிடுச்சு. நீங்களே என் நிலைமையிலேருந்து யோசிச்சு பாருங்க. காலைல 6 மணிக்கு திடீர்னு இத்தனை நாளாக 12 மணிக்கு எழுந்திருந்தவன் டக்குன்னு காலைல 6 மணிக்கு எழுந்துன்னா எப்படி முடியும்? அதனால நான் என்ன பண்ணேன், ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் லேட்டாக போயிடுவேன். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவர் எப்படி பார்ப்பாருன்னா, அவருக்கு மதிப்பு கொடுக்கல, அதனால எனக்கு பாசம் இல்லை. அவர் சொல்ற விஷயத்துக்கு நான் மதிப்பு கொடுக்கல. அந்த பேப்பர் கரெக்ட் பண்ணுறது பாருங்க, பேப்பர் கரெக்ட் பண்ணலன்னா பாசம் இல்லை. நைட்டு தூங்கும்போது கால் மிதிக்கலைன்னா பாசம் இல்லை. நான் சாப்பிடலன்னா அவர் மேலே பாசம் இல்லை. நான் வரதை சொல்லலைன்னா அவருக்கு மேலே பாசம் இல்லை. இப்படி எல்லாத்தையும் பாசம்னு இங்கே லிங்க் பண்ண நான் என்ன பண்ணுறது? அது என்ன அப்படியே நான் என்ன அப்படியே இதயத்தை திறந்து காமிச்சு இங்கே பாருங்க பாசம் நிறையா இருக்குன்னா சொல்ல முடியாது இல்லை. அது ஒரு புரிஞ்சிக்கவே மாட்டார். நல்லா வளர்த்துருக்கீங்க பையனை, பார்த்தீங்களா? அவர் அப்பாவுக்கு வந்து பையன் கை அமுத்தி விட்டானா அதனால் வலி போதோ இல்லையோ, அந்த பாசன்ற ஒரு விஷயம், ஒரு எனர்ஜி உள்ளே போவோம். அது அப்பாங்களுக்கு தான் தெரியாது ஒன்று. அதனால் அந்த அந்த பாக்கியம் அப்பா கூப்பிட்டு காலையில் சொல்கிறாருன்னா, என்னப்பா காலமுக்கு வா அப்படின்னு கேளுங்க. அதெல்லாம் நம்ம கல்ச்சரில் தான் இருக்குது, வெளிநாட்டில் கிடையாது. அப்பா வந்து மெதிரா எனக்குன்னா ஒரே மெதி அப்பா வச்சுருவான், அவ்வளோதான். என்னது உனக்கு வந்து உடம்பு வலிக்கு நான் பிடிச்சி விடுறதா, மிஷினில் போய் உட்காரணுவான். மிஷின் கூட தான் வாழ்க்கை வாழ்கிறாங்க. இங்கே அப்படி கிடையாது, பாசமாக வாழ்கிறாங்க. உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க? என் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வந்திருக்காங்க. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஜெரால்டியம் ஜோயல், கௌதமோட கிளாஸ்மேட். நான் ஏதாவது சில டைம் தான் வருவேன். அப்போ நினைப்பேன், சரி இன்றைக்கி அவங்க கௌதம் கூட போகலாம், சரி ஜாலியாக பேசிட்டு போகலாம். நான் இது ஒரு 5 வாட்டி போயிருக்கேன்னா 1 வாட்டி தான் கூட பஸ்ஸில் வந்திருப்பான். ஸ்கூலில் போய் காலேஜில் போய் கேட்டால் இல்லைடா பஸ் மிஸ் பண்ணிட்டேன்டா, பஸ் மிஸ். ஒரு 4 வாட்டி இதே தான் சொல்லுவான். கேட்டால் என்னாச்சுன்னா, இல்லைடா எந்திரிக்கல, அப்பா எழுப்பி விடல. நான் எந்திரிக்கலன்றது அவங்க குற்றம் சட்டா சொல்லாமல் எங்கள் அப்பா என்னை எழுப்பில் எழுது. எப்படி அது நீங்களே எந்திரிக்கணும்? அலாரம் நாள் வீட்டில் அப்பா தான் அலாரம். அப்பா தான் அலாரம். அப்பாங்களுக்கு நல்ல டைட்டில். உங்கள் பக்கம் யார் சார் சப்போர்ட் பண்ணி? எங்கள் வீட்டு பக்கத்துக்கு வீட்டுக்காரங்க அம்மா வந்திருக்காங்க. உங்கள் பேருமா? செந்தூர் செல்வி சார். டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்காரு. எத்தனை ஸ்டூடெண்ட் அவர் வந்து பார்க்கணும், இது பண்ணணும். அப்படி இருக்கும்போது முடிச்சுட்டு வீட்டுக்கு வர சமயத்தில் தம்பி என்ன பண்ணணும், சரி என்னங்கப்பா வேணும், என்ன எது டயர்டாக இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அந்த மாதிரி ரொம்பலாம் பாசம் காட்ட வேணாம். அந்த டயத்துக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி டயர்டாக வரும்போது ஒரு 2 வார்த்தை பேசுனாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவர் இப்போ வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா என்னங்க இப்போ லேட்டாக வராங்கன்னா போய் கூட்டிகிட்டு வரலாம், தப்பே கிடையாது. கேட்கல, லேட் ஆகிட்டாலும் ஒரு ஃபோன் பண்ணி ஏன் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, என்னங்கப்பா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போய் கூட்டிகிட்டு வரலாம்.
கௌதம் சைடில் வேறு யார்? பஸ்ஸுக்கு காசு இருக்கான்னு கேட்பேன். அவன் வந்துட்டு இருக்குது ஆனால் அப்பா செலவு பண்ணக்கூடாதுன்ட்டாரு அப்படிம்பா. ஏன்டா அப்படின்னா காசு தண்டாடுறா, எவ்வளோ கேட்டாவும் தருவார், ரொம்ப பாசம், ஆனால் செலவு பண்ணிடாதன்றவாரு. இவன் இந்த பாசத்தை வெளிப்படுத்தாத இன்னொரு இடம் இருக்கு பாருங்க. இவன் வந்து இந்த அம்பத்தூரில் வந்து இந்த 150வது ரத யாத்திரை விவேகானந்தர் பொறுப்பை இவன்கிட்ட கொடுத்துருந்தாங்க. பெரிய ஒர்க் பண்ணிட்டான். அவனுக்கு மேடை வச்சு பெரிய பெரிய ஆளுங்களாம் இவனை புழந்துட்டு இருக்காங்க. புழந்த உடனே என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு சொல்லணும். அவன் மாலை போட்ட உடனே அந்த மாலை முழுக்க எங்கள் அப்பாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லணுமா இல்லையா? மகன் தந்தை காட்டு நன்றி என்னங்க, அந்த மாலை எங்க அப்பாவுக்கு வேணுங்கன்னு தூக்கி போட்டுருந்தான்னு வச்சுங்க, அன்னைக்கே எனக்கு விமோச்சனங்க. இதான் நீங்க என்னன்னா அவன் இப்படி நினைக்கணும் அப்படி நினைக்கணும் அப்படி பண்ணணும், இந்த கற்பனைலாம் எதுக்கு? கற்பனை இல்லை, நடக்கிறத நம்ம அப்பாவுக்கு பண்ணிட்டு இருக்கோம்ல. அதை வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சே தெரியாமல் நான் ஒரு விஷயம் டைரக்டர் KR அவர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாரு ஒரு வார்த்தை. நடந்தால் சந்தோஷம், நடக்கலன்னா ரொம்ப சந்தோஷம். கரெக்ட். ஏன்னா இது வந்தால் சந்தோஷம், வரலன்னா ரொம்ப சந்தோஷம். இப்படி வந்து எல்லாத்தையும் ஏற்றுமே தவிர நீங்கள் கற்பனை அவனை வந்து இப்படி அப்படி அப்படி அப்படின்னு உங்கள் காலகட்டத்துக்கு அவனை கூட்டு போகும்போது அதெல்லாம் பண்ணலன்னு போது தான் வருத்தமாக இருக்குது. இந்த சைடில் நான் வந்து மேக்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர புலிங்க. ஏன்னா 35 மார்க்குக்கு மேலே இது வரைக்கும் நான் எடுத்ததே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் என்னை வந்து சார்கிட்ட வந்து சேர்த்து விட்டாங்க டியூஷனுக்கு. ஸோ சார்கிட்ட நான் படித்து நான் வந்து ஒரு 70% மார்க்கில் வெளியே வந்தது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை. பட் அதை தாண்டி நான் இப்போ சார்கிட்ட சொல்கிறேன், இல்லை சார் இது என்னோட உழைப்பாக இருந்தாலும் எங்கேயோ ஒரு ஃபோர்ஸ் நீங்கள் என்னை பின்னாடி இருந்து தள்ளியிருக்கீங்க, அதனால தான் சார் நான் முன்னாடி போக முடிஞ்சுது அப்படின்றேன். அவர் பேர் எடுத்ததுக்கு தான் எங்கள் அப்பா காரணம், எனக்கு பேர் வச்சதே எங்கள் அப்பா தான். அப்படிங்கும்போது நான் எதுக்கு அவரை தனியாக பார்க்கணும்? அதான் நான் சொல்கிறேன். அவருக்கு வந்து ஒரு சின்னதாக அவருக்கு ஒரு உந்துதலாக இருந்திருக்காரு. இவர் வந்து எங்கள் சார் தான் எனக்கு எல்லாம் பண்ணார், எனக்கு மார்க் வாங்கி கொடுத்தது அவர் ஒரு ஃபோர்ஸாக அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து எல்லாம் பண்ணதே எங்கள் அப்பா தான். எனக்கு படிக்க வச்சது எங்கள் அப்பா தான். எனக்கு ஸ்கூலுக்கு கொண்டு விட்டது அதான் சொல்கிறாரு. நான் எங்கள் அப்பா கையில் தான் படுத்துட்டு இருப்பேன். இப்போ கூட நான் எங்கள் அப்பா கையில் தான் படுக்கிறேன். ஆனாலும் இப்போ நான் கடமையை வந்து இல்லைனாலாம் சொல்ல முடியாது, எனக்கு பண்ணி ஆகணும், அப்படி தான் என்ன படிக்க வச்சாகணும். 3வது மனுஷனே இவ்வளோ பாராட்டுறாரு, முதல் மனுஷன் ஏன் பண்ண மாட்டாரு? 3வது மனுஷன் தான் பாராட்டணும், முதல் மனுஷன் எதுக்கு பாராட்டணும்? அப்படியா? எல்லா பிள்ளைங்களும் சொல்லி இப்படி தப்பிச்சிருங்க, எதுவும் பண்ண மாட்டீங்க. என் பையன் பெரிய பையன் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், அவர் கம்பெனியில் அவர் என் பேரில் கூட சொல்லலை. திடீர்னு அங்கே ஒரு கெட் டுகெதர், எல்லார் வீட்லேயும் சாப்பாடு கொண்டாடுறாங்க. அப்போ தெரிஞ்சு போச்சு, ஏன்னா பாண்டியராஜன் பையனா நீ, அப்பா வருவார் நாளைக்கு வராங்க. போனால் எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டாங்க. நான் அப்படியே பார்த்துருந்தேன். பையன் அந்த இன்சார்ஜ் இருக்கும் ஒரு லேடி, அவங்க ரொம்ப நேரம் கேட்டு என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா நான் வேலை பார்த்து எங்கள் அப்பா பார்க்கல, ஆனால் என் மகன் வேலை பார்க்குறத நான் பார்க்குறேன், எனக்கு இதான் சந்தோஷம். என்ன இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அப்பப்போ நம்மளுக்குள்ளே தான் டானிக் கொடுத்துக்கணும். திடீர்னு வந்து எல்லாம் சொல்ல போகிறதில்ல, நமக்குள்ளே ஒரு எனர்ஜி பண்ணிக்கணும். கண்ணு முன்னாடி பார்க்குறோம் சந்தோஷம், அதை தான் அப்பா எதிர்பார்க்குறாரு. இன்னும் என்னென்னலாம் எதிர்பார்க்குறாருன்னு ஒரு பிரேக் அப்புறம் சொல்லுவோம். அப்பா புள்ள பாசம் இருக்கா இல்லையா, இல்லை பாசம் எவ்வளோ அளவு, அதான் இப்போ போட்டு எடை போட்டுட்டே இருக்கும். எத்தனை கிலோ பாசம், எத்தனை கிலோ அன்பு அப்படின்ட்டு. கௌதம், உன் சைடில் வந்துருக்குங்க யாராவது ஒருத்தர் உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும் டக் டக்குன்னு சொல்லுங்கள். சார் அவர் சொன்னார், எனக்கு வந்து என்னோடய டீச்சரால் தான் நான் இவ்வளோ இது இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படின்ட்டு. ஆனால் அவர் சேர்த்தி விட்டது யார்? அவங்க அப்பா தான் சேர்த்தி விட்டார். ஆனால் அவங்க அப்பா அவர் சொல்லவே இல்லை. இவன்கிட்ட பாசம் இருக்குது, ஆனால் வெளியே தான் அவனால் காட்ட முடியல. ஏன்னா கூடயே இருக்கிறாரு, எப்படி தான் அவனை பாசம் டெய்லியுமே காட்டிட்டுலாம் இருக்க முடியாது. அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்கிறாரு, ஆனால் அவனுக்கு பிடிக்கலன்னா அது ஒத்துக்க மாட்டேங்கிறார். அவரால் முடியல. நம்ம ஒரு பையன் நினைக்கிறான், அதை வாங்கி கொடுத்துட்டோம், அது வேணான்னு திருப்பி ஏன் சொல்கிறான், அதனால் அது ஒரு ஏக்கம் அவருக்கு. ஆனால் அது இருக்கக்கூடாது. ஒரு நல்ல விஷயம் சொன்னார் அவர் சப்போர்ட் பண்ணி வந்தவர் வாத்தியாரை பாராட்டி, அவர் இல்லைன்னா நான் இல்லைன்னு இடத்துல அவங்க அப்பா பேரை சொல்லன்ட்டு. இப்போ இது வாத்தியாருக்கான மேடையாக இருக்கும்போது வாத்தியார் வந்துடுவார், அப்பாவுக்கான மேடையாக இருக்கும்போது அப்பா வந்துடுவார். ஆனால் அப்பா எதிர்க்கு இருக்கும்போது நீ சொல்ல, அதான் பிரச்சனை. போ எதிர்க்கே இருக்கும்போது அப்பாவை பற்றி எல்லாம் சொல்லணுமா? இப்படி ஒரு வாய்ப்பு, இப்படி ஒரு மேடை கிடைக்காது. அதனால ஒரு மேடையை மிஸ் பண்ணி இருந்தால் அப்பா குறைப்பட்டுட்டாங்க. ஒரு அப்பாவாக இருந்து தம் பையனுக்கு காசு கொடுக்கறது வந்து எல்லா அப்பாக்களும் செய்கிற ஒரு சாதாரணமான வேலை. ஆனால் ஒரு மகனாக இருந்து அந்த காசை ஒழுங்காக செலவு பண்ணுறோமா அப்படின்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாவே இல்லை. பசங்க வந்து சோம்பல் முறிச்சு கொட்டாய் விட்டு ஆரம்பிச்சிட்றா. அதனால் அட்வைஸு வேணாம். நீங்கள் அட்வைஸ் பண்ணாவே உங்களுக்கு தள்ளி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது
அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரியாது. அவங்க கம்ப்யூட்டரில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நெட்டில் என்னென்ன பார்க்குறாங்க, எவ்வளோ வேகமாக இருக்காங்க, அது தெரியல நமக்கு. இப்போ ஒன்று பண்ணுறானுங்க பசங்க, அட்வைஸ் பண்ணும்போது அதை கவனிக்கிற மாதிரி நடிக்கிறானுங்க, கேட்குறதே இல்லை. அட்வைஸ் எதை பண்ணுறாரு, கரெக்டாக சொல்கிறீங்க. கரெக்டாக சொல்கிறேன், அனுபவம் தான், ப்ராக்டிஸ் தான். நீங்கள் டைரெக்டாக கௌதம்கிட்டே கேளுங்க, உங்கள் என்னென்ன மனசு நினைக்கிறீங்க, அவர் டைரெக்டாக. நீங்கள் பேசின ஒவ்வொரு பாயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை அப்பா அப்பா அப்பான்னு தான் சொல்கிறீங்களே தவிர நான் நீங்கள் சொல்லவே இல்லை. அங்கேயே உங்கள் அப்பா ஜெயிச்சிட்டாரு. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, என் அப்பா வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, என் அப்பா வந்து என்னை வந்து ஸ்பை பண்ணுறாரு, என் அப்பா வந்து என் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறீங்க. அது அப்படி கிடையாது. உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு பக்கத்தில் நின்று ஒரு நண்பனாக நின்று உங்கள் தோள் மேலே கை போட்டு உங்ககிட்ட பேச ஆரம்பித்தால்தான் உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு. இதுக்கெல்லாம் எப்படி அப்பாவுக்கு பதில் சொல்லணும், ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள். உங்கள் மூடுக்கு ஏற்ற மாதிரி நான் எப்படி மாற முடியும்? திடீர்னு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது என்ன சொல்கிறீங்க, எனக்கு வந்து அதெல்லாம் பரவாயில்ல, நீ வந்து என் கூடயே இப்படியே இருந்தால் போதும், நீ இதே மாதிரி எல்லாருக்குமே கொடு, இதுதான் சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே உங்களுக்கு கொஞ்சம் சோகமாயிடுச்சு, ஏதோ திடீர்னு ஏதோ கஷ்டம் வந்துடுச்சுன்னா அடுத்த நாள் வந்து நீ பாசமாகவே இருக்க மாட்டேங்கிற, உனக்கு வந்து என் மேலே பாசம் இருக்கானே தெரியலன்னு உங்களுக்கு மனசு மாறிட்டே இருக்குது. உண்மையிலே உங்களுக்கு வந்து அது எல்லாமே இருக்கான்னு எனக்கு தெரியல. எப்பயாவது நீங்கள் சோகமாக இருக்கும்போது மட்டும் அப்படிலாம் சொல்லிவிட்டு என் மேலே எல்லா இதை நீ பண்ண மாட்டேற, இதை நீ பண்ண மாட்டேற, மற்ற நேரத்து எதுலேயும் எதிர்பார்க்காம அந்த நேரத்தில் மட்டும் திடீர்னு நான் விக்ரம் மாதிரி கெட்டப்ப மாற்றிட்டு தான் இருக்கணும். அப்புறம் ஸோ அது எப்படி நான் செய்ய முடியும், நீங்களே சொல்லுங்கள். சொல்லுங்கள் சார். கவலைப்படாதப்பா, எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தை சொல்லி, கஷ்டப்படாதப்பா உனக்கு நான் சோல்டர் இருக்கேன் அப்படின்னு ஒரு நாள் ஒரு தடவை சொன்னால் போகிறோம். அதுக்கு என்ன சொல்கிறான், அதுக்கு இன்னும் 2 வருஷம் பொறுத்துருங்கிறான். வார்த்தை போகிறோம் சார், 2 வருஷம் என்ன, நீ கவலைப்படாத நான் தோல் இருக்குன்னு சொல்லக்கூடாதா? அதுதாங்க நான் எதிர்பார்க்குறேன். 2 பேர் சம்பவத்தில் நடக்கும்போது சின்ன கதையை சொல்லிடுறேன். அந்த நாட்டில் எப்படின்னா 60 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவாங்க, நேராக போயிட்டு முதியோர் இல்லத்தில் சேர்ந்தோம். அப்படி ஒரு கண்ட்ரி. அப்போது அவருக்கு ஒரு பையன், சின்ன பையன்லேருந்து அவனை வளர்ப்பார் அப்பா. அவருக்கு வயசாகிட்டு இருக்கு. அப்போ சொல்லுவார் எல்லாத்தையும், என் பையனை மாதிரி பாசம் வேறு யாருக்குமே கிடையாது, அவன் பயங்கரமாக என்னை பார்த்துக்குவான். ஆனால் இந்த முதியோர் சேச்சா, நான் எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கேன், என்னை கொண்டு போய் முதியோர் பையன் விட்டுருவானா? அதெல்லாம் கிடையாது, என் பையன் வேறு மாதிரிங்க. இப்படி சொல்லி வளர்ப்பார். பையன் பயங்கர பாசம், அவன் அப்பானா அப்படியே கட்டி பிடிச்சிக்குவான், எல்லாம் இருப்பான். கரெக்டாக 60வது பிறந்தனால அப்ளிகேஷன் கொடுப்பான், ஃபில்அப் பண்ணுப்பேன், போகலாம். என்னடா அவர் ஷாக் தான் ஆவார். வண்டியில் ஏற்றிட்டு போகும்போது கூட மனசு சொல்லும், ஐயோ நம்மளை கூட்டு போகக்கூடாது, பையன் சும்மா விளையாட்டு பண்ணுறான், ட்ராமா பண்ணுறான், பிறந்த நாளுக்கு வந்து ஏதோ கரெக்டாக பண்ணுறான்ட்டு நேராக கொண்டு போய் அதே மாதிரி அந்த அனாதை விடுதலை விட்டுட்டு பையன் ஏறி வருவான். அவர் அந்த கம்பி வழியாக பார்ப்பார், ஜன்னல் வழியாக அந்த கார் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ சொல்லுவார் சத்தம் போட்டு, டேய் உனக்கும் ஒரு பையன் பிறப்பான்டா, அவனும் கொண்டாந்து ஒன்று இந்த மாதிரி அனாதாசத்தை விடுவான்டா, அப்போ தெரியும்டா எங்கள் அப்பா அடி. அதுதான் இதுதான். அதனால் இந்த சென்டிமெண்ட்டு இந்த வாழ்க்கை கூடலாம் இணைஞ்சி வாழும்போது சந்தோஷங்கள் கூடுது, மகிழ்ச்சி கூடுது. இப்போ ஒரு அருமையான சந்தோஷமான தீர்ப்பு. இறங்கி போய் அப்பாவை கட்டி பிடிச்சி, அப்பா நான் உங்ககிட்ட இனிமேல் பாசமாக தான் இருக்கு சொல்லுங்க, ஐயா வாங்க. என்ன ஒரு நெகிழ்ச்சியான விஷயம். ஆனால் இது எவ்வளோ சந்தோஷம் கொடுத்துருக்குறீங்களா? எத்தனை பேர் கண் கலங்க வச்சுருக்கு. மகிழ்ச்சி இங்கே தான் இருக்குது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கா? உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஊழல் வந்து பையன் பேச மாட்டேறான், அப்பா வருத்தப்படுறா இருக்கா? கட்டி பிடிச்சிக்கணுமா? அதுக்கு நீங்கள் டாக்கி டிசிக்கு வரணும்னா ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது, நோட் பண்ணிங்க. 9003331986. இன்னொரு நம்பரு 9566039162. பேசுவோம், எந்த விஷயத்தையும் ஜாலியாக பேசுவோம், சந்தோஷமாக இருப்போம். டாக் இட் ஈஸி.